ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக, நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன், நான் இவ்வளோ வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் வந்து நான் வெட்டினேன்னா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கபாலி வந்த உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி அதில் வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர், ஒரு நடிகரை வச்சு, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனால் மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பத்தியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம், எந்த டைலாக்கை பேசலாம்? அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்ட்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களை காட்ட ஃபஸ்ட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க. விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக்கை வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம்? எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுனே எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னுடைய பிரச்சனை. இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா? யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா? ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்றைக்கி. அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம், எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்கள் இதை சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை, என்னை மறந்த சினிமாக்களை, என்னை ரொம்ப மோசமாக சித்தரித்த சினிமாக்களை, என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசின சினிமாக்கள், இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமாக? இவர்களெல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல? இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை? இவங்க ஏன் அதை பற்றி பேசவே இல்லை? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு என்னுடைய லைஃப்பை, என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன். அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்குது. ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது. அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன். அதோட திரைப்பட குறைவு, அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம், எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம்? மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சூப்பராக எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது. ஆனால் நல்வாய்ப்பாக திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார், அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம், இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ, அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும்? இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்? இந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நமக்கு கிரியேட் பண்ணுறோம்? ஒரு நில உரிமையை பற்றி அவரை வச்சு நான் பேசுகிறேன். ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு, அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமையை கோருதலை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன். பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது. பட் திரும்பவும் வந்து அதே தான், நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக, நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன், நான் இவ்வளோ வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் வந்து நான் வெட்டினேன்னா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களையும் நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோடய திரைப்படங்களில்? என்னோடய திரைப்படங்களில் வந்து பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம்.
ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜ்.